பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அகிலத்தாரையும் படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நாம் அல்லாஹ்வை போற்றி புகழ்கின்றோம், அல்லாஹ்விடமே உதவி தேடுகின்றோம். நம்முடைய மன இச்சைகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய தீமைகளின் செயல்களை விட்டும் நிச்சயமாக நாம் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம். அல்லாஹ் யாரை நேர்வழி செலுத்துவானோ அவனை வழிகெடுப்பவர் யாரும் இல்லை. அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டு விடுவானோ அவனை நேர்வழி செலுத்துபவர் யாரும் இல்லை. நிச்சயமாக நான் சாட்சி சொல்கிறேன், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை. மேலும் நான் சாட்சி சொல்கிறேன், நம்முடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாரும் திருத்தூதரும் ஆவார் என்று. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையில் இன்றைய தினத்தில் நம்ம எல்லாம் ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய தீன் பேச்சனை நம்ம பேச போகிறோம். இந்த பாக்கியத்தை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஏன்னா இந்த அல்லாஹ்வுடைய தீன் பேச்சு கேட்கறதுக்கு ஒரு பாக்கியம் தேவை. அல்லாஹ் என்ன சொல்கிறான், நபி நீ உபதேசம் செய்வீராக, உபதேசம் நீ செய்யக்கூடியவரே, பயனளிக்குமாயின்னு உபதேசிப்பீராக. அல்லாஹ்வை அஞ்சுபவன் நல்ல உபதேசம் பெறுவான், துர்பாகியசாலியோ அதை விட்டு விலகி செல்வான். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல அல்லாஹ் பற்றி, அவனோட மார்க்கத்தை பற்றி, அவனோட தூதரை பற்றி பேசுகிறதுக்கு நம்மளாம் கொடுத்து வச்சுருக்கணும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கும் போது தான் நம்ம இந்த மார்க்கத்தை பற்றி விளங்கிக்க முடியும். அதன் அடிப்படையில் தான் நம்ம செயல்களும் அமையும். ஒரு விஷயம் நமக்கு தெரியாமல் இருந்தால் அது நம்மளால் செயல் வடிவில் கொண்டு வர முடியாது. அப்போ முதல் அடிப்படையான விஷயம் என்னது, நம்ம தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது. சரிங்களா? இப்போ அதன் அடிப்படையில் தீனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இந்த பூமியில் நடமாடிக்கிட்டு இருக்கோம். இறைவனை மறுக்கக்கூடியவன் கூட என்னவான், மரணத்தை மறுக்க மாட்டான். அவனுக்கு மவுத்துன்றது நிச்சயம்தான். இப்போ இது ஒரு படி மேலதிகமாக சொல்லணும்னா, முஸ்லீம்கள் மரணத்துக்கு பின்னாடி உள்ள விவகாரங்கள் அறிஞ்சு வச்சுருக்காங்க. அப்போ அது கபூரில் சில கேள்விகள் இருக்குது. வானவர்களை அல்லாஹ் என்ன பண்ணுவான், இந்த மனிதன்கிட்ட போய் இந்த விசாரணை செய்யுங்கன்னு சொல்லி அல்லாஹ் அனுப்பும்போது மலக்குமார்கள் என்ன கேள்வி கேட்பாங்க, உன்னோட ரப்பு யார், உன்னோட தூதர் யார், உன்னோட மார்க்கம் என்ன, உன்னோட தீன் என்ன. அப்போ இப்படிலாம் கேட்கும்போது நம்மளால் இலகுவான முறையில் பதில் சொல்ல முடியுமா? ஏன்னா இலகுவான கொஸ்டினாக தெரியுது. நம்ம இப்போ உயிரோடு இருக்கும்போது நம்மளால் பதில் சொல்ல முடியுமே தவிர, மரணத்துக்கு பின்னாடி அந்த கபூரில் அந்த கேள்விக்கான விடை நம்மளால் சொல்ல முடியுமான்னு கேட்டால் கிடையாது. அப்போ இது எதன் அடிப்படையில் அப்படின்னா, இந்த பூமியில் நம்ம வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹ் பற்றியும் அவனோட தூதரை பற்றியும் அவனோட மார்க்கத்தை பற்றியும் அறிதலும் புரிதலும் செயலும் இருந்தால் மட்டுமே நம்ம கபூரில் என்ன பண்ண முடியும், இதுக்கான விடையை நம்ம தர முடியும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் பற்றி தெரிஞ்சிருக்கோம், தூதரை பற்றி தெரிஞ்சிருக்கோம், மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சிருக்கோம். ஆனால் அது சரியான முறையில் தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. மேலோட்டமாக தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல இஸ்லாம் அப்படிங்கும்போது, தீனுங்கும்போது அதோட முழு விவரத்தை நம்ம குரானில் பார்க்கணும். அப்போ குரானில் பார்க்கும்போது, குரானில் எத்தனை இடத்துல சொல்கிறான், 4 விதமாக தீனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ முதலாவதாக நம்ம பார்க்கும்போது ஒரு மேலோட்டமாக சொல்லணும்னா, அல்லாஹ் யார், அரசன், அடக்கி ஆளுபவன், மனிதன் அடிமை அடங்குபவன். அதுக்கப்புறம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை பணி என்னங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை உத்தரவு பிரகாரம் நடப்பது. அப்போ இந்த வேலைக்கான கூலி எங்கே கிடைக்கும், மௌத்துக்கு பின்னாடி மறுமையில் கிடைக்கும். இந்த 4 விஷயம் உள்ளடக்கியது தான் தீன். இப்போ இதை பற்றி தான் குரானில் எங்கெங்கே சொல்லியிருக்கான், அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? 2வது அத்தியாயத்தில் 107வது வசனத்தில் ஒரு பேசிக்காக ஒரு விஷயத்த சொல்லிடுறான் அல்லாஹ். எப்படின்னா, வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி நிச்சயமாக அல்லாஹ்வுக்கே உரியது என்பதையும், அல்லாஹ் என்று உங்களுக்கு எந்த பாதுகாவலனோ உதவியாளனோ இல்லை என்பதையும் நீர் அறியவில்லையா? அல்லாஹ் பற்றி நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அல்லாஹ்வோட ஆட்சி, அவனோட வல்லமை, அவனோட படைப்பு, இதை பற்றி நீங்கள் சிந்திச்சது இல்லையா? ஏன் இந்த விஷயத்த சொல்கிறான்? இந்த வானம் பூமிங்கிறது நான் படைச்சது, இது என்னோட உரிமை. நான் என்ன வேணால் பண்ணுவேன், என் இஷ்டத்துக்கு எப்படி வேணால் மாற்றுவேன். கிழக்கிருந்து பூமியை சூரியனை என்ன பண்ணுறான், உதிக்க செய்கிறான், மேற்கில் மறைய வைக்கிறான். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல அவனோட இஷ்டம்தான். இதை மனிதர்கள் யாராவது கை வைக்க முடியுமா? சூரியனை இன்றைக்கி உதிக்கக்கூடாது யாராவது தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. அப்போ அதே போல தான் இந்த பூமியில் உள்ள அந்த வல்லமைகளும் பூமியில் படைக்கப்பட்ட உயிரினங்களும் அவன் நிர்ணயித்தபடி தான் இந்த பூமியில் என்ன பண்ணுது, நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அதில் யாருமே என்ன பண்ண முடியாது, குறுக்கிட முடியாது. மனிதனோட விவகாரங்கள், சட்ட திட்டங்கள் இருக்குல்ல, இப்போ இந்த சட்ட திட்டங்களும் அல்லாஹ் என்ன பண்ணுறான், மனிதனுக்கான வழிகாட்டி அல்லாஹ்வுடைய ஆட்சியை அல்லாஹ் பேசுகிறான். வெறும் மனிதனை படைச்சி அப்படியே விட்டுறல. மனிதனோட வாழ்க்கை நெறி எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எது அவனுக்கு நல்லது, எது கெட்டது, அவனுக்கு எது பாதுகாவலாக இருக்கும். இந்த இடத்துல இறைவன் சொல்கிறான், நீங்கள் ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட விவகாரங்கள் எப்படி இருக்கணும், ஒரு தனி மனிதன் நல்லொழுக்கம் எப்படி இருக்கணும், ஒரு குடும்பத்தோட நல்லொழுக்கம் எப்படி இருக்கணும்,
ஒரு உறவுகளோட நல்லொழுக்கம் எப்படி இருக்கணும், ஒரு சமுதாயத்தோட நல்லொழுக்கம், கட்டுப்பாடு, இதெல்லாம் எப்படி இருக்கணுங்கிறது அந்த வரையறை வந்து தன் தூதர் மூலிமா அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான், தெளிவுபடுத்திட்டான். சரிங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து அல்லாஹ் வானம் பூமி படைச்சுன்னு சொல்கிறாங்க, ஆட்சி என்னோடதுங்கிறான். அப்போ இந்த மனிதனோட விவகாரங்களில் ஆட்சி முழுவதும் அல்லாஹ்வோடதாக இருக்கும். அதை கேட்டு நடக்கிறவன் தான் யார்? மனிதன். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல முதலாவது நம்ம பார்க்க போகிறது அடக்கி ஆளுதல். அல்லாஹ் யார்? அடக்கி ஆளுபவன். சரிங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது 56வது அத்தியாயத்தில் 83லேருந்து 87வது வசனம் வரையும் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இறந்து போகின்ற ஒருவரின் உயிர் தொண்டை வரை வந்து அவர் இறந்து கொண்டிருக்கும் போது உங்கள் கண்களாலேயே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அப்போது உங்களை காட்டிலும் நாம் அவருக்கு மிக அண்மையில் இருக்கின்றோம், ஆனால் அது உங்களுக்கு தென்படுவதில்லை. நீங்கள் யாராலும் கட்டுப்படுத்தப்படாதவர்களாய் இருந்தால், உங்களுடைய இந்த கருத்தில் நீங்கள் உண்மையானவர்களாய் இருந்தால், அந்த நேரத்தில் வெளியேறி கொண்டிருக்கும் அவருடைய உயிரை நீங்கள் ஏன் திரும்ப கொண்டு வருவதில்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த இடத்துல கேள்வி கேட்குறான். அதாவது இந்த இடத்துல வந்து மதினீன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து அரபு சொல்லோட ஒரு குறிப்பிடப்படுது. மதினீன் அப்படின்னா அடக்குபவன். தீன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து என்ன வந்து அடங்குது. அதாவது 86வது அத்தியாயத்தில் ஃபலவுலா இன் குந்தும் கைரன் மதினீன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த ஒரு மனிதனோட உயிர் வந்து என்ன பண்ணப்படுது, ரூஹு வந்து பறிக்கப்பட போகும்போது, அந்த ரூஹு பறிக்கப்படும்போது சக்கராத்து நிலையில் இருக்கும்போது நம்ம பார்ப்போம். அப்போ அந்த சக்கராத்தில் போகும்போது அந்த உயிருக்கு மெல்ல மெல்ல உயிர் போகும்போது, இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய அதிகாரமும் வல்லமையும் உங்களுக்குள்ள ஆட்சி பதவி உங்ககிட்ட இருந்தாலும், அந்த உயிர் போகும்போது அந்த உயிர் உங்களால் தடுத்து நிறுத்த முடியுமா? அந்த உயிர் போகும்போது உங்களால் தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது. அப்போ இதை தான் எல்லாம் வந்து என்ன பண்ணுறான், செக் வைக்கிறான். ஏன் இந்த விஷயத்தை செக் வைக்கிறான் அப்படின்னா, ஒரு காலத்தில் வந்து ஃப்ரௌனு எப்படி ஒரு கொடுங்கோல ஆட்சியாளன், நான் தான் ரப்புக்கும் ஆளா அப்படின்னு சொல்லி சொன்னவன். அப்போ என்னை கேட்க யார் இருக்கா? இந்த பகுதியில் என்னோட எகிப்து நாட்டில் நான் ஆளக்கூடிய இந்த ஆட்சியில் என்னை கேட்க யார் இருக்கா? என்னோட ராஜ்யம்தான், என்னோட இஷ்டம்தான், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்னை தட்டி கேட்க ஒருத்தவனும் கிடையாது அப்படின்னு அவன் என்ன பண்ணிட்டான், வரம்பு மீறிய ஆணவத்திலையும் பிடிவாத்திலையும் இந்த திமிரில் ஆடிக்கிட்டு இருந்தவன் தான் அவன் யார்? ஃப்ரௌனு. அப்போ தூதர் வந்து சொல்கிறாரு, அல்லாஹ் ஒருவனை ஏற்றுக்கோ, அவனுக்கு எதையும் இணைவிக்காத, அவன் சொல்லுக்கு கட்டுப்பாடு, உன்னை அடக்கி ஆளக்கூடிய ஒருத்தவன் இருக்கான், நீ பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் ரொம்ப சிறுமி அடைந்தவன், நீ வந்து படைப்பினோம், அவன் படைப்பாளன், அப்போ நீ அவனுக்கு கட்டுப்படு அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன பண்ணுறான், இதெல்லாம் அவனுக்கு கேட்கறதுக்கு விருப்பமே இல்லை. அப்போ ஃபைனலாக வந்து அவனை கடலை மூழ்கிறான். அந்த விஷயம் தெரியுங்களா? அப்போ ஃபைனலாக அவனோட உயிர் பிரிகிற தருணத்தில் எப்படி அவன் வரம்பு மீறி பேசிட்டு இருந்தானோ அப்படி தலைகீழ அவனோட நிலைமை மாறி போச்சு. எந்த அளவுக்கு? உயிர் பிச்சை கேட்குறான், அல்லாஹ் கிட்ட உயிர் பிச்சை கேட்குறான், மன்னிப்பு கேட்குறான். அந்த அல்லாவை நான் ஏற்றுக்கிறேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் களிமா சொல்கிறான். அப்போ அந்த களிமா சொல்லக்கூடிய தருணம் எப்படிப்பட்டதாக இருக்கு, அவனோட உயிர் தொண்டைக்குள்ளேயே அடையுது, மூச்சு முட்டுது, சாக போகிற நிலைமை உணர்றான். அப்போ இந்த இடத்துல அவனோட அந்த ஆளுமை, அந்த அந்த அதிகார திமிரு எல்லாமே என்ன பண்ணிடுச்சு, அந்த உயிர் பிரிகிற தருணத்தில் முடிஞ்சிருச்சு. அதை வெளிப்படுத்துது எல்லாமே பொய்யானது, போலியானது. நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கான், அவன் தான் ரப்புல் ஆலமீன். அப்போ அவன் என்ன பண்ணுறான், ரியலைஸ் பண்ணுறான் மரண சமயத்தில். அப்போ இந்த சமயம் அவனுக்கு ஏதாவது பயனளிச்சுதா? பயனளிக்கல. அப்போ உயிர் இருக்கும்போது இது பயனளிச்சிருந்தா அது பின்னாடி அவனுக்கு நன்மை வழிவகுத்திருக்கும். ஆனால் இவனோட வரம்பு மீறுதல் என்ன ஆயிடுச்சு, அவனை பாவத்தில் தான் தண்டிச்சு. ஆனால் அப்பயும் அல்லாஹ் என்ன பண்ண, அவனுக்கு அவகாசம் கொடுக்கலையா? எவ்வளோ அவகாசத்தை கொடுத்தான் சுப்ஹான் அல்லாஹ். அல்லாவோட கருணையும் எப்படிப்பட்டதாக இருந்தது, அவன் அல்லாவே எதிர்க்கக்கூடியவனும் அல்லாவுக்கு நான் நிகரானவனு சொல்லியும் கூட அவனுக்கு கொடுக்க வேண்டிய ரிஸ்க் அல்லாஹ் என்ன பண்ணான், முழுமையாக கொடுத்தானா இல்லையா? ஒரு பருக்காக இருந்தாலும் சுவாசமாக இருந்தாலும் அவனுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சு, முழுமையாக கொடுக்கப்பட்டுச்சு. அப்படி இருந்தும் அவன் என்ன பண்ணான், நிராகரிச்சுட்டு வரம்பு மீறி இருந்தான். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து உயிர் பிச்சை கேட்டு அந்த சமயத்தில் அது என்ன பண்ணப்படலை, ஏற்றுக்கப்படலை. ஏன்? அப்போ என்னென்ன விஷயம் இருக்குது, சத்தியத்தை ஏற்றுக்காத அந்த பிடிவாதம் இருந்துச்சு, ரெண்டாவது ஆணவம் இருந்துச்சு, மூணாவது திமிரு, வரட்டு கௌரவம். அப்போ ஒரு மனிதனுக்கு இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா இன்றைய காலத்தில் இருக்கிறவனுக்கு கூட முன் உதாரணமாக எல்லாம் என்ன பண்ணுறான், கடல்லேருந்து வெளில கடைசிட்டான்ல ஃப்ரௌனை. இன்றைய காலத்தில் வாழக்கூடிய மக்களை நீங்கள் பாருங்கள், எகிப்தில் அவனோட சடலம் கிடக்குது. என்ன கேட்க யார் அப்படின்னா அவனை கேட்ட மாதிரி நீங்களும் கேட்டிங்கன்னா உங்களை விட ஜாம்பவன் தான் அவன், யார்? ஃப்ரௌனு. அப்போ அவனோட நிலைமையை பார்த்துட்டு கொஞ்சம் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன பண்ணுறான், அவனை ஒரு எவிடன்ஸாக மியூசியத்தில் எல்லாம் வந்து என்ன பண்ணுறான், கேம நாள் வரையும் அவனோட உடலை
பாதுகாக்கப்படும் சொல்லி அல்லாஹ் வந்து என்ன பண்ணான், வாக்குறுதி கொடுத்துருக்கான். அதே போல் இன்னைக்கு நம்ம கண்கூடாவும் பார்க்குறோம். நேரில் பார்க்கனாலும் நம்ம மொபைலில் பார்க்குறோம். செய்திகள் மூலியமாக அறிஞ்சுக்கிறது எவ்வளோ பெரிய மாபெரும் அத்தாச்சு. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன பண்ணுறான், அடக்கி ஆளுபவன்கிறது வெளிப்படுதா. அப்போ அதே போல் வந்து ஒரு மனிதனோட கண்ட்ரோல் நம்ம வந்து என்ன வேணால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம கையை நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்திக்கலாம், நம்மளோட புத்தியை நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்திக்கலாம், நம்மளோட உடலை நம்மளோட கால்களை நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணால் பயன்படுத்திக்கலாம், எதை வேணால் கண்ட்ரோல் பண்ணலாம். கண்ணை நினச்சா மூடிக்கலாம், கண்ணை நினச்சா திறந்துக்கலாம். ஆனால் நம்மளோட இதயத்தை 5 நிமிஷம் நம்ம நினச்ச மாரி 2 நிமிஷம் நிறுத்த முடியுமா? நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கா? கிடையாது. சில விடயங்கள் வந்து அல்லாஹ்வை நமக்கு என்ன பண்ணுறான், ஃப்ரீடம் கொடுத்துங்க. சில விடயங்கள் நம்மளோட கண்ட்ரோலில் இல்லை, நம்ம ஒரு கண்ட்ரோலில் இருக்கோம். யாரோட கண்ட்ரோலில்? ரப்புல் ஆலமீன் கண்ட்ரோலில் நம்ம இருக்கோங்கிறது மறந்துடக்கூடாது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நமக்கு மேலே ஒருத்தவன் இருக்கான், அவன் தான் ரப்புல் ஆலமீன் அடக்கி ஆளுபவன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறோம், இந்த தீன் அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம், மதினீன் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அடக்குபவன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். சரிங்களா? அடுத்தது அடங்குதல். மனிதன் எப்படிப்பட்டவன்? அடங்கி போகணும், அடிபணியணும், சரண அடைதல் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ இதுக்கு வந்து 39வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில் குலில்லாஹ அஹ்புது முக்சிலின் லஹு தீனி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த குரானில் இந்த ஆயத்தில் சொல்கிறான். அதாவது நான் அல்லாஹ்வுக்கே கட்டுப்பட்டு களப்பற்றவனாக அவனையே வணங்குகிறேன் என்று நபியை நீர் கூறுவீராக. முக்லிசு லஹு தீனி, முழுமையாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல். முக்லீஸாக நம்ம என்ன பண்ணணும், முழுமையாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும். அது களப்பற்றமாக இருக்கக்கூடாது. எந்த விதத்தில்? சிலது ஏற்று சிலதை நிராகரிக்கக்கூடாது. தொழுகை இபாதத்து, வியாபாரத்தில் வட்டி இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அப்போ வந்து தொழுகையில் இபாதத்து, திருமணம் ஏன் இஷ்டப்படி பெண்ணுக்கிட்ட நான் வாங்குறேன். அப்போ இது எந்த நிலைப்பாடு? சிலது தொழுகையில் இபாதத்து, மற்ற திருமண விவகாரங்களை அல்லாஹ்வோட சட்டத்தை நான் ஏற்றுக்கலாம் அப்படின்னா இது என்ன ஆகும், கலப்புள்ளதாக ஆகிடும். அப்போ இப்படி இருக்கும்போது சிலது ஏற்று சிலது நிராகரிக்கிறது. அப்போ அல்லாஹ் இது குரானில் ஒரு ஆயத்தில் என்ன சொல்கிறான், சிலது ஏற்று சிலது நிராகரிப்பவர்கள் நிராகரிப்பாளர்களே. அது என்ன சிலதை ஏற்றுக்கிட்டு சிலது நிராகரிக்கிறீங்க? கட்டுப்பட்ட முழுமையாக கட்டுப்பட்டுருங்க. இப்ராஹிம் நபி கிட்ட அல்லாஹ் கேட்குறாங்களா, இப்ராஹிமே நீ கட்டுப்படுவீராக அப்படின்னா, நான் முழுமையாக கட்டுப்பட்டு ஒருவனாக நான் மாறிவிட்டேன்னு சொல்லி இப்ராஹிம் நபி என்ன பண்ணுறாரு, வாக்குமூலத்தை வெளிப்படுத்துகிறாரு. அப்போ அந்தமாரி இன்றைய காலத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் என்ன பண்ணணும், அல்லாஹ்வுக்கு முழுமையாக சரணடைங்க. உங்களோட வாழ்க்கை விவகாரங்களில் அல்லாஹ்வோட சட்டம் எதெல்லாம் கொடுக்கப்படுதோ அதுக்கு முழுமையாக கட்டுப்படுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இதுக்கு நம்ம ஒரு உதாரணம்லாம் சொல்லலாம். கட்டுப்படுதல் ஏன்னா வானவர்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், ஒரு ஆர்டர் கொடுத்தான். யாருக்கு? வானவர்களுக்கு. என்ன ஆர்டரு? ஆதமுக்கு சுஜூது செய்யணும். என்ன பண்ணாங்க? அல்லாஹ்வோட கட்டளைக்கு கட்டுப்பட்டாங்க, ஆதமுக்கு சுஜூது செஞ்சாங்க. ரெண்டாவது இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் என்ன பண்ணான், கட்டளை கொடுத்தான். என்னது? குடும்பத்தை கொண்டு போய் பாலைவனத்தில் விடுன்னா விட்டாங்களா? உன்னோட மகனை வந்து பலியிடுன்னு சொன்னாங்க, செஞ்சாங்களா இல்லையா? ஆக மொத்தம் அதை செஞ்சாங்கன்ற மாரி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். காரணம் அல்லாஹ் வந்து அந்த இடத்த தடுத்துட்டான். தடுக்கலைன்னா அல்லாஹ்வோட கட்டளையை அவர் நிறைவேற்றி இருப்பார். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, இந்த மார்க்கத்துக்காக அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்தணும். அவரோட அர்ப்பணிப்பு எந்த அளவுக்கு இருந்தது, தன் உயிர் போனாலும் அல்லாஹ்வோட மார்க்கத்தை மேலவங்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவரோட தியாகங்கள் சுப்ஹானல்லாஹ் நம்ம பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மனைவி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உங்களோட துன்பங்களை எது மிக பெரும் துன்பம், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்களா, அந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் சொல்லுங்கள், எது மறக்க முடியாதது அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, தாய்ப்போட சம்பவத்தை தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த சம்பவத்தில் வந்து அந்த கல்லடி சிறுவர்களால் அவமானப்படுத்தி அந்த கல்லடி விழுந்து அந்த ரத்தம் வந்து அந்த சப்பலில் வந்து என்ன ஆகுது, ஒட்டி அந்த இடத்துல வந்து அந்த ரத்தம் வந்து உறைஞ்சி போகிற அளவுக்கும் வேதனைப்படுத்தப்பட்டும் அந்த சமயத்தில் அவரோட வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்குது, இந்த மார்க்கத்துக்காக நான் அல்லாஹ் நீ என்னை தேர்ந்தெடுக்க இந்த மார்க்கத்துக்கு, ஆனால் இதுக்கு வந்து நான் சரியானவனாக கிடையாது, அல்லாஹ் நீ வந்து என்ன இப்படி தேர்ந்தெடுத்துட்டியே, நான் உன்னோட பணிக்கு நான் வந்து சரியான ஆளா அப்படின்றது அவர் எவ்வளோ ஒரு தன்னடக்கத்தில் வெளிப்படுத்துகிறாரு. அல்லாஹ்வுக்கு தெரியும் இவர் தான் சிறந்தவர். அந்த மார்க்க அந்த உலகத்தில் அந்த சமுதாயத்தில் சிறந்த மனிதர் யார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் கிடையாது. ஆனாலும் அவரோட வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்குது, அல்லாஹ் நீ கொடுத்த வேலை தான், நீ கொடுத்த பணி தான், ஆனால் அந்த பணியை செய்யக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்கா, இதுக்கு நான் வந்து எலிஜிபிளாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த வருத்தத்தை அந்த கவலையை அவர் வெளிப்படுத்துகிறாரு. அப்போ இன்றைய கவலையை வந்து தான் ஹஜ்ஜத்துல் விதால 1,00,000 சஹாபாக்களை வந்து அவர் என்ன பண்ணார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் இந்த சஹாபாக்களோட கட்டுப்படுதல் எப்படி இருந்துச்சு,
அல்லாவும் அவன் தூதர் ஒரு கட்டளையிட்டா செவியட்டும் கட்டுப்பட்டும், அதை மீறி வேற எதுவும் பேச மாட்டாங்க. அப்போ இந்த பண்புகள் எப்படி இருந்துச்சு? அல்லாஹ் அடக்கி ஆள்பவன், மனிதன் அடங்குபவன் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெளிவாயிடுச்சா? அப்போ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்மளோட நிலைப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்குது? இன்றைக்கி நம்ம அல்லாவுக்கு அடங்கி தான் போகிறோமா? அல்லாவுக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம நடக்கிறோமா? நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏன் அப்படின்னா, கலிமாங்கிறது என்னது? ஒரு வாக்குறுதி. நம்ம அல்லா கிட்ட கொடுத்த ஒரு வாக்குறுதி. அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன், அவன் ஒருவனை தவிர வேறு இறைவன் இல்லை. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியாரும் திருத்தூதரும் ஆவார் என்று நான் சாட்சி சொல்கிறேன். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் என்னோட எஜமான, அவன் கட்டளையிடுவான். அந்த கட்டளையோட வழிமுறையை எங்கள் தூதரை எங்கள் வழிகாட்டுவார். அதன்படி நாங்கள் செயல்படுவோம், கட்டுப்படுவோம். அப்போ இது ஒரு வாக்குறுதி. இந்த வாக்குறுதி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த வாக்குறுதி மீறது ஒரு முஸ்லீம்கள் மீது நல்லதா கெட்டதா? அப்போ வாக்குறுதி மீறக்கூடாது. அப்போ அவன் சொன்னதை நம்ம கேட்கணும். அப்போ குரானில் ஒரு ஆயத்தில் என்ன சொல்கிறான்? யூதர்கள்ட்ட அல்லாஹ்வுடைய வாக்குறுதி நீங்கள் நிறைவேற்றினா உங்கள்கிட்ட நான் கொடுத்த வாக்குறுதி நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அதே தான் முஸ்லீம்கிட்டே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் எனக்கு கட்டுப்பட்டீங்கன்னா, நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான சன்மானம் என்னது? சொர்க்கம். அப்போ நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு நடங்க. நான் வாக்குறுதி மீற மாட்டேன்ப்பா. அல்லாஹ் என்ன சொல்கிறேன்? நான் வாக்குறுதி மீற மாட்டேன். நீங்கள் உங்களோட நிலைப்பாடை வெளிப்படுத்துங்க. நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன். வாக்குறுதி அல்லாஹ் மீறாதவன். மனிதனாகி நீங்கள் உங்களோட நிலைப்பாடு என்ன? நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை கொடுங்க பார்ப்போம். எல்லாமே அவங்கவுங்க மனசை தொட்டு அல்லாஹ் கிட்ட இது நம்ம என்ன பண்ணணும்? இந்த வாக்குறுதிக்கான பதில் நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா களிமா சொல்லியாச்சு, இஸ்லாத்துக்குள்ளே வந்தாச்சு. நம்ம விரும்பியோ விரும்பாமலையோ முஸ்லீம் வீட்டில் பிறந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? தீனை அறிந்து தீன்படி நம்ம செயல்படுறதுக்கான அந்த ஒரு தொலைநோக்கு திட்டத்தை நம்ம செயல்படுத்தியே ஆகணும். இப்போ அல்லாஹ்கிட்ட நமக்கு என்ன பண்ணணும்? ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தி ஆகணும். அது தொழுகையிலாக இருக்கட்டும், தனிமையிலாக இருக்கட்டும், இரவில் நம்ம தூங்கும்போது அந்த கடைசி சமயத்தில். அப்போ அல்லாஹ்வோட நினைவு நம்ம என்ன பண்ணுவோம்? அதிகரித்து அல்லாஹ்கிட்ட நாளைக்கு மறுமைக்காக நம்ம எதை முற்படுத்துகிறோம், நம்ம என்ன தயாரிப்பு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும்? கவலைப்படணும். அப்போ இப்படி கவலை இருக்கும்போது தான் நமக்கு என்ன ஆகும்? நம்ம அர்ப்பணிப்புக்கு, தியாகத்துக்கு தயாராக முடியும். சரிங்களா? இஸ்லாம் அல்லாத மாற்று மதத்தவர்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு அல்லாஹ் எந்த ஒரு நிர்பந்தமும் பண்ணலை. அவங்க விரும்பினா வரலாம், விரும்பலான்னா நிராகரிக்கலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ் கட்டாயப்படுத்தவே மாட்டான். ஆனால் இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டால் நிர்பந்திக்கப்படும், கட்டாயப்படுத்தப்படும். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன், நான் தொழ மாட்டேன்னு சொல்லி யாராவது நிராகரிக்க முடியுமா? நான் இஸ்லாத்தை வந்துட்டேன், பெண்ணுக்கிட்டேருந்து வரதட்சணை வருது, அப்போ வரும்போது அல்லாஹ் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறான், அந்த கட்டளை நிராகரிச்சுட்டு நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி வரம்பு மீற முடியுமா? விபச்சாரத்தை அல்லாஹ் தடுத்திருக்கான், நான் விபச்சாரத்துக்கு போகணும்னு சொல்லி யாராவது வரம்பு மீறி போக முடியுமா? அப்போ என்னது? இங்கே சுதந்திரம் தடை செய்யப்பட்டிருக்கு. ஏன்? நம்ம அடிமை, அல்லாஹ்வோட அடிமை. அவன் சொல்கிறதை கேட்டு தான் நம்ம நடக்க முடியும். நம்மளோட சுய விருப்பத்தின்படி நம்மளால் நடக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு அடக்குமுறையில் இருக்கும், கட்டுப்படுதலில் இருக்கும். அப்போ இஸ்லாத்துக்கு முன்னாடி வேணால் என்ன இல்லை, விரும்பினா வாங்க, விரும்பலன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டு நீங்கள் மார்க்கத்தை களங்கப்படுத்தக்கூடாது. இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? மார்க்கத்தை களங்கப்படுத்தக்கூடாது. உங்களால் முடியுமான வரை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கட்டுப்படுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இஸ்லாம் எந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்தாலும், எந்த அளவுக்கு பாக்கியமோ அதை தக்க வச்சுக்கிறது அவ்வளோ ஒரு சிரமம் நமக்கு. சரிங்களா? அப்போ இந்த இஸ்லாத்தை நம்ம பெயரளவில் அதை பிறப்பின் அடிப்பில் ஈஸியாக வந்துருச்சு. அப்படியே மவுத்தானாலும் அப்படியே ஈஸியாக நமக்கு அந்த இஸ்லாத்தின் அடிப்படையில் நமக்கு மவுத்தாயிட்டா அப்படியே சொர்க்கம் அப்படின்னு நினச்சோன்னா அது மிகப்பெரிய ஏமாற்றம். அது எப்போ வேணால் நம்மக்கிட்ட பறிக்கப்படும். அது நமக்கு தெரியாது, நாளைக்கு மறுமையில தான் தெரியும். நம்ம முர்த்ததா, நம்ம இஸ்லாத்தை விட்டு வெளியேறுமா இல்லைன்னு நமக்கு எப்படி தெரியும்? ஆனால் நமக்கு சைத்தான் என்ன பண்ணுவான்? நீ நல்லா வந்தாண்டா, நீ முஸ்லீமாக தாண்டா இருக்க, நீ அந்த வட்டத்துக்குள்ளே தான் இருக்க அப்படின்னு நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருப்பான். அப்போ இது ஏமாற்றத்தை விட்டுட்டு நம்ம கரெக்டான பாதையில் தான் இருக்கோமா அப்படிங்கிறது நம்ம எதன் அடிப்படையில் முடிவு செய்ய முடியும்? குரானும் ஹதீஸின் அடிப்படையில் அது புரிதலோடு இருக்கும்போது தான் நமக்கு என்ன ஆகும்? இதுக்கான விடை கிடைக்கும். 51வது அத்தியாயத்தில் 56வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மனிதர்கள் ஜின்களையும் படைக்கிற கான்செப்டே என்ன சொல்கிறான்? மனிதர்கள் ஜின்களையும் எனக்கு அடிபணிவதற்காக வேண்டி நான் படைக்கவில்லைன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். வணங்குவதற்காக இல்லை, அடிபணிவதற்காக வேண்டி படைக்கவில்லை. அடிபணிவது அப்படின்னா தொழுகையும், இஸ்லாத்தில் 5 தூண்கள் இருக்குல்ல, கலிமா, தொழுகை, ஜக்காத்து, நோன்பு, ஹஜ்ஜி, இதெல்லாம் இஸ்லாத்தின் தூண்கள்.
கடமை கிடையாது. கடமைங்கிறது இதுக்கு பின்னாடி தான் நமக்கு ஏகப்பட்ட கடமை இருக்குது. கடமைங்கிறது இதை சுருக்கிடக்கூடாது. இது தூண். ஒரு வீடு, ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா அந்த பில்டிங்க்கு முதல்ல என்ன பண்ணுவோம்? பேஸ்மெண்ட்டை போட்டு ஒரு பில்லர் எழுப்புவோம். பில்லர் எதுக்காக எழுப்புவோம்? ஒரு கட்டிடத்தை எழுப்புறதுக்காக. அப்போ கட்டிடம் எழுப்பாமல் வெறும் சும்மா ஒரு பில்லர் எழுப்புவோமா? ஒரு பாலைவனத்தில் கூட ஒரு கொட்டாய் போடணும் அப்படின்னா அந்த தூண்கள், அந்த குச்சி இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது? கொட்டாய் ஏற்படுத்த முடியாது. அப்போ கான்செப்ட் என்ன? பில்லர் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. அப்போ அந்த பில்லர் தான் என்ன சொல்கிறான் அல்லாஹ்? இந்த 5 விஷயத்தை நம்ம சொன்னது தான் இஸ்லாத்தின் தூண்கள். இதை கொண்டு தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட வாழ்க்கையில் இந்த தீன், நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள், இது எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த 5 விஷயத்தின் அடிப்படையில் தான் நம்ம நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? சரி, அடுத்தது 3வது அல்லாஹ்வின் உத்தரவு. அல்லாஹ்வின் உத்தரவு, சட்டம். அப்போ 12வது அத்தியாயத்தில் 40வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இனில் இக்மு இல்லா லில்லா, இனில் இக்மு இல்லா லில்லா. கட்டளையிடும் அதிகாரம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை. கட்டளையிடும் அதிகாரம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை. இப்போ இந்த இடத்துல வந்து கட்டளையும் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தீனுன்னு சொல்கிறான். கட்டளை என்ன சொல்கிறான்? தீனுங்கிறான். 24வது அத்தியாயத்தில் 2வது வசனம் கட்டளைக்கு பெயர் வந்து என்ன சொல்கிறாங்க? தீன் சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வோட உத்தரவு, கட்டளைகள் இது வந்து தீனில் அடங்கும் அப்படிங்கிறது தெளிவுபடுத்துகிறாங்க. சரிங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து நமக்கு வந்து எந்தெந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கோ அது எல்லாமே தீன் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறோம். அப்போ இன்றைய தினத்தில் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் முழுமையாக்கி விட்டேன், எனது அருளையும் உங்கள் மீது முழுமையாக்கி வைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த 5வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மார்க்கத்தோட சட்டங்களை வந்து நான் கட்டளைகளை வந்து முழுமைப்படுத்திட்டேன். ஹஜ்ஜத்துல் வதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களா, இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்திட்டேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான் சொல்கிறாங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து சட்டத்திட்டங்கள் வந்து முன்னாடி இல்லாத, நபிமார்களுக்கு இல்லாத, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வந்து பல சட்டங்கள் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு? அப்டேட்டு பண்ணியிருக்கான் அல்லாஹ். அப்போ அந்த சட்டத்திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த உலகத்தில் வானம் பூமி ஆட்சி வந்து கிழக்குக்கும் மேற்குக்கும் அல்லாஹ்வோட ஆட்சி முழுவதும் அவனோட சட்டத்திட்டம் தான் நடக்கணும். இன்றைய காலத்தில் வந்து பாராளுமன்றத்துலேயும் சரி, சில நாடுகளில் வந்து மன்னர் ஆட்சி நடக்குது. அப்போ இப்படிப்பட்ட சட்டங்கள் வந்து எப்படிப்பட்ட சட்டமாக இருக்குது? மனிதனோட சுய அறிவை கொண்டு தானாக என்ன பண்ணாங்க? ஒரு சட்டத்தை ஏற்றி நடத்துகிறாங்க. அப்போ இங்கே அல்லாஹ்வோட சட்டம் எங்கே இருக்குது? இந்த சட்டத்தை தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான்? கிழக்குக்கும் மேற்குக்கும் அல்லாஹ்வோட ஆட்சி முழுமையாக அடைஞ்சே தீரும்னு சொல்லிட்டான். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் வந்து முழுமைப்படுத்திட்டாங்களா? அதுக்கப்புறம் அது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகிடுச்சு? டெமாலிஷ் ஆகிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலம் சொல்கிறாங்களே, ஒரு காலம் வரும், இஸ்லாம்ன்ற பெயர் மட்டும் இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒன்றுமே இருக்காது. பெயர் தாங்குகிற அளவில் தான் இஸ்லாம்ன்ற பேர் இருக்கும். எலும்பு கூடு தான் இருக்கும், உடல் இருக்காது, உயிர் இருக்காது, எலும்பு கூடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்றைய காலத்தில் நம்ம பார்க்குறோம், இன்றைக்கி அல்லாஹ்வுடைய மார்க்கம் எந்த நாட்டில் இருக்குது? அரபு நாடு தான் இஸ்லாத்தை வந்து அறிமுகப்படுத்துச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த நாட்டோட நிலைமை எப்படி இருக்குது? படும் மோசத்துலேயே மோசம். நம்ம வந்து அவங்க முன் உதாரணமே இன்றைக்கி யார்கிட்டயாவது சொல்ல முடியுமா? இங்கே பாருங்கள், இஸ்லாம் நாடை பாருங்கள், அரபு நாடை பாருங்கள், எங்கள் இஸ்லாமோட ஆட்சி இந்தியாவில் வந்துச்சுன்னா எவ்வளோ செழிப்பாக இருக்கும், மக்கள் வந்து பாமர மக்கள்லாம் எவ்வளோ ஒரு மேன்மையில் வந்திருப்பாங்க. இன்றைக்கி வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் கூட படுத்து தூங்குறாங்க. காரணம் என்ன? வாடகை கூட கட்ட முடியல. அவங்க பொருளாதார சுமை அந்தளவுக்கு வந்து சுமத்தப்பட்டிருக்கு. இப்போ இன்றைக்கி வந்து விபச்சாரத்துக்கு வந்து கட்டவிழ்த்தப்பட்டிருக்கு. எங்கள் பாம்பேலாம் என்னது லைசன்ஸ் கொடுத்துருக்கான் விபச்சாரத்துக்கு. அப்போ இந்த இவ்வளோ சமுதாயத்தில் வந்து மிகப்பெரிய சீர்கேட்டு, வாலிபர்களை வந்து வழிகெடுக்கக்கூடிய இந்த கட்டமைப்பை வந்து என்ன பண்ணுறது? அவிழ்த்து விட்டுருக்கு ஷைத்தான். அப்போ இந்த இஸ்லாம் ஆட்சி வந்துச்சுன்னா மனிதர்களுக்கு வந்து என்ன பண்ணப்படும்? நலம் நாடப்படும். இஸ்லாம்னாவே என்னது? மனிதர்களுக்கு நலம் நாடப்படுறது. அப்போ இந்த சட்டத்திட்டங்கள் வந்து எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற விஷயத்தை வந்து இன்றைக்கி நம்ம முன்னுதாரணமாக இஸ்லாம் நாடே சொல்ல முடியலை. அப்போ அவ்வளோ படுமோசமாக இருக்கக்கூடியதாக சவுதியாக இருந்தாலும் சரி, துபாயாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி பாகிஸ்தானு கூட பக்கத்தில் இருக்கிற நாடு கூட சொல்ல முடியல, அவ்வளோ படுமோசமாக இருக்குது. இன்றைக்கி அவங்களாம் இஸ்லாம் பேரில் தானே இருக்காங்க, அல்லாஹ்வோட தீன் எடுத்து நடத்தலையே. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? அல்லாஹ்வோட ஆட்சி கிழக்குக்கு மேற்குக்கும் வந்தே தீரும். ஆனால் அதுக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு முஸ்லீம் மக்களுக்கு மிக பெரும் ஒரு அடி விழும். அடி விழுந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு புரட்சி ஏற்படும். அதுக்கு முன்னாடி எதுவுமே நம்ம வெற்றியை எதிர்பார்க்கவே முடியாது. சரிங்களா?
அடுத்தது இப்போ இந்த தீனுங்கிறது இந்த இஸ்லாத்தில் வந்து அல்லாஹ் என்ன பண்ண இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்துகிறேங்கிறாங்களா, அது என்னென்ன முழுமைப்படுத்திட்டான்? நீதினா அல்லாவோட ஆட்சியாக இருக்கணும்னு முழுமைப்படுத்தி காட்டிட்டான் நபிசன் காலத்தில். அது ஆட்சிப்படி காவல்துறையும் அல்லாவோட ஆட்சிப்படி நடந்துச்சு. அதே போல் வந்து வரி டேக்ஸு அல்லாவோட சட்டத்தின்படி நிலைநாட்டப்பட்டுச்சு. அதே போல் வந்து அவன் நிர்ணயிக்கும் விஷயங்கள் தான் அவனோட அந்த டேக்ஸோட பணம் இருக்குல்ல, எல்லாம் நிர்ணயிக்கிறது படி தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த காசு இன்கம் காசு டேக்ஸோட வரி பணம் இருக்குல்ல, அந்த பணத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, செலவு பண்ணுவாங்க. அல்லாவோட கட்டளையின்படி அந்த வரி பணத்தை செலவு பண்ணுவாங்க. அதே போல் பொது பணித்துறையாக இருந்தாலும் சரி, நாட்டு நிர்வாகமாக இருந்தாலும் சரி, இராணுவமாக இருந்தாலும் சரி, அவங்களோட கட்டளைக்கு ஏற்பதான் அந்த என்ன பண்ணாங்க, நடைமுறைப்படுத்துனாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல் மக்களின் சக்தியும் அவங்களோட திறமையும் அவங்களோட உழைப்பும் அவங்களோட முயற்சியும் அனைத்தும் அல்லாவுக்கும் அல்லாவோட பாதையில் செயல்பட்டு நாளைக்கு மறுமையில் வெற்றியை தரக்கூடிய அந்த ஒரு செயல் திட்டத்தை வந்து என்ன பண்ணாங்க, மக்கள்கிட்ட வந்து நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க. சரிங்களா? அதே போல் குடிமக்களை அவனை நம்பிக்கை கொண்டு அவனை அஞ்சி கீழ்ப்படிய வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு நலன் திட்டத்தையும் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு நல்லொழுக்க டிசிப்ளினை வந்து என்ன பண்ணாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்படுத்தி காட்டினாங்க. அதுக்கப்புறம் தனி மனிதனோட உரிமை என்ன, ஒரு மனிதனோட தனிப்பட்ட டிசிப்ளின் வந்து எப்படி இருக்கணும், அவன் ஸ்பீச் எப்படி இருக்கணும், அவனோட கேரக்டர் எப்படி இருக்கணும், அவன் குடும்பத்திலேருந்து வெளியில் போனாலும் அவன் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விவகாரம் சொல்லி கொடுத்தாங்க. அடுத்தது குடும்ப விவகாரங்களை திருமணமாக இருக்கட்டும், சொத்து பிரித்தலாக இருக்கட்டும், குடும்பத்தில் ஏனைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே இஸ்லாம் வந்து என்ன பண்ணுறது, சட்டத்திட்டத்தை வந்து சொல்யூஷனாக காட்டுது. சரிங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது தான் இந்த இடத்துல வந்து பெற்றோர்கள் வந்து பிள்ளையை எப்படி வளர்க்கணும், பிள்ளைங்கள் வந்து பெற்றோர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், அப்போ இந்தமாரி ஒரு நல்லொழுக்கங்கள், அந்த ஒரு உறவு பாசம் நேசம், அப்போ அந்த பிள்ளைகளை வந்து வளர்க்கக்கூடிய அந்த தொலைநோக்கு பார்வையில் வந்து பிள்ளைகளை வந்து இந்த சமுதாயத்தில் சிறந்த சமுதாயமாக என்ன பண்ணுவாங்க, வளர்த்து அது முன்னோடியாக நம்ம சஹாபாக்களும் காட்டியிருக்காங்க. அப்போ இந்த குழந்தைகளை வளர்க்குறது கூட எவ்வளோ முக்கியத்துவம். ஏன்னா அந்த குழந்தைகளை வந்து நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், அது வளர்ந்தது அந்த குழந்தை வந்து என்ன ஆகுது, சமுதாயத்தில் ஒரு அங்கமாக இருக்குது. அது நல்ல குழந்தையாக இருந்தால் சமுதாயத்துக்கு வந்து ஒரு முன்னோடியாக இருக்கும். அந்த குழந்தையெல்லாம் பிற மக்களுக்கு நலம் நடப்படும். ஆனால் அந்த குழந்தை வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, மோசமான ஒரு கேரக்டராக இருந்துச்சுன்னா அந்த குழந்தை அந்த பையனால் என்ன ஆகும், சமுதாயத்துக்கும் இஸ்லாத்தோட பேருக்கும் அவனோட குடும்பத்துக்கும் எல்லாத்துக்குமே கெட்ட பேர் தான். அவனுக்கும் அவனால் நன்மை செஞ்சுக்க முடியாது, அவனால் பிறருக்கு எந்த ஒரு நன்மையும் தரவும் முடியாது. அப்போ அவ்வளோ ஒரு நடப்பிணந்தான் அவன். அப்போ அல்லாவோட சட்டத்தை கேட்டு நடக்கலை அப்படின்னா அவன் வந்து நடமாடம் பிணத்துக்கு தான் சமம். அப்போ இந்த நல்லொழுக்கம் தான் ஒரு மனிதனுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம். ஒரு பெண்ணும் எப்படி நடக்கணும், ஒரு புருஷன் வந்து ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு மறு வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த பெண் எப்படி நடக்கணும், எவ்வளோ டிசிப்ளினாக நடந்துக்கணும், மார்க்கம் என்ன சொல்லுது, பெண்ணோட உரிமை என்ன, ஆணோட உரிமை என்ன, இது எல்லாமே இஸ்லாம் சொல்லித்தரக்கூடியது. இது வந்து எந்த கல்லூரியில் சொல்லித்தராங்க, எந்த பாடத்திட்டத்தில் சொல்லித்தராங்க, விடுங்க, தாய் தந்தையை இப்போ யாரும் சொல்லித்தரது இல்லையே. அதுதானே இங்கே கொடுமை. குழந்தையோட ஒரு பாதுகாவலர், அது பொறுப்பாளி யார், பெற்றோர்கள் தானே. அந்த பெற்றோர்களை குழந்தைகளுக்கு வந்து எது தீனு, எது பெண் உரிமை, எது ஆண் உரிமை, எது எப்படி நடக்கணும், இது எந்த விவகாரம் தீன் பற்றி எதுவுமே சொல்கிறதே இல்லையே. அப்போ அந்த பிள்ளைங்கள் எல்லாமே என்ன பண்ணுது, கண்மூடித்தனமாக நடக்கும்போது அந்த செவத்தில் மோதிக்கிறதும் இந்த செவத்தில் முட்டிக்கிறதும் கடைசியில் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன ஆகுது, மிக பெரும் பாதிப்பு தான் ஏற்படுது. என்னது, தலாக்கு. அல்லாஹ் அரசன், அடக்கி ஆள்பவன், மனிதன் அடங்குபவன், அதுக்கப்புறம் உத்தரவு. இந்த பணியை நம்ம செஞ்சால் இதுக்கான கூலி என்னது, சொர்க்கம். அது எங்கே கிடைக்கும், மறுமையில் கிடைக்கும். அதுதான் எல்லாம் சொல்கிறோம். ஒன்று அது அல்ஃபாத்திகாவில் நம்ம ஓதுவோம்ல சூரா, என்னது, மாலிக்கி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதியும் அவனே. சரிங்களா? அதே போல் 82வது அத்தியாயத்தில் 15வது வசனத்தில் இப்போ இது முன்னாடி பார்த்தோம்ல, மாலிக்கி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதியும் அவனே. தீர்ப்பு வழங்குன்றதுல அல்ல என்ன சொல்கிறாங்க, தீனு அண்டர்லைன் பண்ணுறானா. நம்ம ஒவ்வொரு வக்திலையும் தொழுகையிலையும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆயத்து ஓதுறோம். அப்போ தீனுங்கிறது தீர்ப்பு நாளையும் குறிக்கும், மறுமை நாளையும் குறிக்கும். சரிங்களா? அது அல்லாமல் 82வது அத்தியாயத்தில் 15வது வசனத்தில் யஸ்லௌனஹா யௌமித்தீன், கூலி கொடுக்கும் நாளின் அதையே அவர்களுக்கு அடைவார்கள், கூலி கொடுக்கும் நாளில் அவர்கள் அதையே அடைவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த இடத்துல தீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு அடுத்தது வந்து இது 17வது வசனத்துலேயும் 18வது வசனத்துலேயும் அல்லாஹ் என்ன பண்ணுறான், இந்த தீனை பற்றி சொல்கிறான், கூலி கொடுக்கும் நாள். சரிங்களா? அப்போ அதே போல் 21:47 மறுமை நாளில் நீதமாக தராசுகளை நாம் ஏற்படுத்துவோம்,
எந்த ஆத்மாவும் சிறிதளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது. அது ஒரு கடுகு வித்தளவு இருப்பினும் அதை நாம் கொண்டு வருவோம், கணக்கெடுப்பதற்கு நாமே போதுமானவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ தீர்ப்பு நாளில் ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வை போய் சந்திக்கும் போது அவனோட விவகாரங்கள் அனைத்தும் அவனோட ஏடுகள் வந்து என்ன பண்ணும், அல்லாஹ் கிட்ட சமர்ப்பிக்கப்படும். அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுவான், அந்த ஏட்டை நீயும் வாயால் வாசின்றுவான். அப்போ இந்த ஏட்டுகள் வந்து ஒன்று கூட விட்டு வைக்காது. மலக்குமார்கள் என்ன பண்ண மாட்டாங்க, ஒன்று கூட விட்டு வைக்க மாட்டாங்க. அப்போ எல்லாமே பதிவு செஞ்சு அல்லாஹ்கிட்ட ஒப்படைக்கும் போடும்போது அந்த ஆன்மா நன்மை செஞ்சால் அந்த ஆன்மாவுக்கு சொர்க்கமும், தீமை செஞ்சால் அந்த ஆன்மாவுக்கு நரகமும் அல்லாஹ் கொடுப்பான். இதை சிறிதளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது. ஏன்னா மனிதன் என்ன பண்ண விடுவான், சுயநலமாக இருப்பான், பேராசை உடையவனாக இருப்பான். அப்போ இதனால் என்ன பண்ணுவான், லஞ்சம் வாங்குவான், ஊழல் பண்ணுவான். அப்போ சத்தியத்தை அசத்தியமாக மாற்றுவான், அசத்தியத்தை சத்தியமாக மாற்றுவான். இப்போ இப்படிலாம் வந்து கோல்மால் பண்ணுவான் மனிதன். ஆனால் அல்லாஹ் அப்படி பண்ணுவானா, பண்ணவே மாட்டான். நியாயம் என்னவோ அதுதான். அது எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறோம் ஒப்பிட்டு, கடுகோட வித்தளவு இருந்தாலும் சரி, அவ்வளோ நுட்பமாக இருந்தாலும் யார் மேலே தவறு யார் மேலே சரி, யார் ஹக்கு யார் பாத்திலு, நான் தெளிவாக விவரிச்சிருவேன். ஏன் இந்த விஷயத்தையும் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சுயநலமற்றவன். அவனுக்கு ஏதாவது தேவையாக இருக்கா, நம்மளால ஏதாவது அவனுக்கு தேவை இருக்கா? அப்போ அவன் வந்து தீர்ப்பு எப்படிப்பட்டவனாக இருப்பான். ஒரு மனிதனே சாதாரணமாக வச்சுக்கோங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னோடியாக இருக்காங்க, சஹாபாக்கள் முன்னோடியாக இருக்காங்க. சுயநலம் இல்லாத ஒரு மனிதர்களை எப்படி ஒரு நியாயமாக நடப்பாங்க அப்படின்னா, அந்த நியாயத்தை கற்றுக் கொடுத்த ரப்புல் ஆலமீன் எப்படி நடந்திருப்பான். அதுதான் இங்கே எல்லாம் சொல்கிறாங்க, கடுகு வித்தளவு கூட அநியாயம் செய்யப்பட மாட்டீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறப்படுது, தீனுங்கிற விஷயத்த இந்த இடத்துல தீர்ப்பு நாளும் புரியுது, அதுக்கப்புறம் கூலி கொடுக்கும் நாளும் புரியுதா. சரி, 9வது அத்தியாயத்தில் 29வது வசனத்தில், வேதம் கொடுக்கப்பட்டோரில் எவர்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொள்ளாமலும் அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் தடுத்தவற்றை தடுத்து கொள்ளாமலும் உண்மை மார்க்கத்தை தமது மார்க்கமாக எடுத்து கொள்ளாமலும் இருக்கின்றாரோ அவர்கள் சிறுமை அடைந்தோராக ஆள்வரி எனும் ஜிஸ்யாவை செலுத்தும் வரை, தம் கைகளால் செலுத்தும் வரை அவர்களுடன் போரிடுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த இடத்துல வந்து பிரகடனப்படுத்துகிறான். அப்போ இங்கே என்னென்ன கண்டிஷன் எல்லாம் சொல்கிறான், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளணுங்கிறான், மறுமையை நம்பிக்கை கொள்ளணுங்கிறான். அப்போ அதுக்கு அடுத்தது அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்படணும். அப்போ அது கட்டுப்படும் போது சத்திய மார்க்கத்தில் வந்து என்ன பண்ணணும், நிலைச்சி இருக்கணும், பின்வாங்கிடக்கூடாது. இப்போ அல்லாஹ்வை அவன் தூதரையும் ஏற்றுக்கிட்டோம், அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் ஏற்றுக்கிட்டோம். இப்போ நான் கட்டுப்பட மாட்டேன், மார்க்கத்தின் விவகாரங்களுக்கு நான் உள்ளே வரமாட்டேன் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய நஷ்டத்துக்கு கொண்டு போகும். அவங்களோட போரிடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறானா. அப்போ இந்த போரிடுங்கிறது யாரோட வார்த்தை, அல்லாஹ்வோட வார்த்தை. அப்போ போரிடுன்னு அல்லாஹ் ஒரு நல்ல சைலண்ட்டாக இருக்கான், எந்த தப்பும் பண்ணல, அவனை போய் அவனை அடிச்சுட்டு வா, அவன் கூட போய் சண்டை போடுன்னு நல்லா சொல்லுவானா. அவன் கெட்டவனாக இருந்தால், அவனால் பிறருக்கு பாதிப்பாக இருந்தால், இவன் இருக்கிறனால 4 பேருக்கு கெட்டதாக இருந்தால், அப்போ அவனை என்ன பண்ணு, சீர்திருத்தம் செய்ய, இல்லைனா அந்த இடத்த விட்டு அவனை காலி பண்ணு. ஏன்னா அவனால் என்ன ஆகுது, மக்களுக்கு வந்து அநியாயம் விளைக்கப்படுது. அதாவது என்ன, ஒரு கெட்ட தக்காளி வந்து நல்ல தக்காளியோட போட்டோம்னா என்ன ஆகும், நல்ல தக்காளியும் கெட்டு போயிடும். எந்த தக்காளியால், இந்த ஒரு கெட்ட தக்காளியால் மற்ற தக்காளியும் கெட்டு போயிடும். அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு மனிதனால் பல மனிதர்களோட விவகாரங்களும் என்ன ஆகிடும், சீர்கெட்டுரும். யாரால், இந்த ஒரு அநியாயக்காரனால். அப்போ அவன்கிட்ட சீர்திருத்தம் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அது நஷ்டம். இப்போ இங்கே வந்து உண்மை மார்க்கத்தை வந்து என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்துல தான் அல்லாஹ் ஏன் சொல்கிறான் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாமே பொதுவாக கேட்டோம்னா அல்லாஹ் நம்பிக்கை கொள்றியா, தூதரை நம்பிக்கை கொள்றியா கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நம்பிக்கை கொள்றதுன்னு தான் சொல்லுவாங்க. யாரும் நிராகரிக்க மாட்டாங்க. இல்லை அல்லாஹ்வை நான் நிராகரிக்கிறேன், அல்லாஹ் ஒருத்தவங்க இல்லைன்னு சொல்லுவாங்களா ஒரு முஸ்லீமு, அப்படி சொன்னால் அவங்க முஸ்லீமே கிடையாது. ஆனால் இவங்க இந்தமாரி விஷயத்துலாம் அவங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அதனால 100 மார்க்கு. ஆனால் தீன் வரும்போது தான் தெரியும் அவங்களோட ஈமானோட தரம் என்ன அப்படின்னு. அப்போ அந்த கட்டுப்படுதல் தான் அவங்களோட ஈமானோட தரம் வந்து என்ன பண்ணுது, வெளிப்படுது. அப்போ அதுக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒரு 3 வசனத்தில் வந்து அல்லாஹ் இந்த விஷயத்துலலாம் என்ன பண்ணுறான், எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான், அல்லாஹ் கிட்ட அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான் அப்படின்னு சொல்லி 3வது அத்தியாயத்தில் 19வது வசனத்துலையும், அதே போல் 3வது அத்தியாயத்தில் 85வது வசனத்தில் யார் இஸ்லாம் அல்லாத மார்க்கமாக ஏற்க விரும்புகின்றானோ அது அவனிடமிருந்து அங்கீகரிக்கப்பட மாட்டாது, அவன் மறுமையில் நஷ்டவாளர்களில் உள்ளவன் ஆவான் சொல்லிட்டானா. அதே போல் வந்து 2வது அத்தியாயத்தில் 208வது வசனத்தில் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள், நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்க விரோதி ஆவான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி முடிகிறான்.
அப்போ இங்கே சைத்தானோட அடிச்சுவடும் இஸ்லாத்தை பற்றி இங்கே சொல்கிறானா அல்லாஹ். இப்போ சைத்தானை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், சைத்தானோட கேரக்டர் எப்படியா இருந்துச்சு, முதல்ல என்னை படைச்சது அல்லாஹ் தான், படைப்பாளன் அல்லாஹ் தான், வணங்கக்கூடிய தகுதியானவன் அல்லாஹ் தான், இதெல்லாம் ஒத்துக்கிட்டான்ல. அவன் என்ன வந்து பாவம் செஞ்சான், அல்லாவோட கட்டளை நிராகரிச்சான்ல. அப்போ அதே போல் இந்த காலத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் அல்லாவும் அவனோட தூதரும் மறுமையெல்லாம் நம்பிக்கை கொள்கிறாங்க, வணங்கப்பட தகுதியான அல்லாஹ் ஒருவன் தான் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. ஆனால் சட்டத்துக்கு வாங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறது, அக்கா தம்பின்னு வைங்க. இப்போ இந்த இடத்துல சொத்து பிரித்தல் விவகாரம் வருது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஆணுக்கு ஒரு பங்குனா பெண்ணுக்கு அரைவாசி. அப்போ இந்த பெண் வந்து பேராசை பிடிச்ச பைத்தியமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஆணும் பெண்ணும் சமம், அவனுக்கு கொடுத்தல 1 லட்சம், அதே 1 லட்சம் எனக்கு வேணும். இப்போ இங்கே வந்து என்ன ஆகாது, இஸ்லாத்தின்படி அந்த பெண்ணுக்கு லாபமாக நஷ்டமா, நஷ்டம். அப்போ எனக்கு எங்கே லாபம் கிடைக்கும், போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் சரி, கோர்ட்டுக்கு போனாலும் சரி, எனக்கு என்ன கிடைக்கும், லாபம் கிடைக்கும். அப்போ நான் போய் அங்கே கேஸ் கொடுக்குறேன், அப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு லாபம் தானே. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சட்டத்தை இந்த அற்ப காசுக்காக அல்லாவோட வசனங்களையும் அல்லாவோட சட்டங்களையும் என்ன பண்ணுவாங்க, புறந்தள்ளிட்டு அங்கே போயிடுவாங்க. அப்போ அங்கே போனால் அவங்களுக்கு என்ன ஆகுது, பெனிஃபிட்டு தானே. அப்போ இங்கே என்ன சொல்லப்படுது, அதே அந்த சட்டத்துக்கிட்ட போனவன்கிட்ட அந்த பெண்ணுக்கிட்ட போய் கேட்டால் உன்னை படைச்ச யாரும் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் தானே சொல்லுவாங்க. அவன் தூதர் வந்து இந்த சட்டத்திட்டத்துக்கு வழி காட்டியிருக்காங்க கேட்டால் வழி காட்டியிருக்காங்க, என்ன கூட சொல்லுவாங்க, ஆணுக்கு ஒரு பங்கு எனக்கு அரைவாசி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏமா இங்கே போனேன், இருந்தாலும் மனசு கேட்கலை, பண ஆசை, பொருளாசை. பெண்களுக்கு வந்து அந்த பணமோகம் அதிகமாக இருக்கும். இப்போ கூட ஒரு சம்பவம் அதே போல் ஆணுங்களுக்கும் உண்டு, ஆணும் சும்மா கிடையாது. ஒரு சம்பவம் கூட ஆட்டம் என்னென்னா, ஒரு ஃபேமிலியில் அந்த அண்ணன் தங்கச்சி தான், அவங்களோட சொத்து மதிப்பு 1 கோடி வருது. அந்த 1 கோடியில் வந்து தங்கச்சிக்கு என்ன பண்ணணும், அப்போ முறைப்படி என்னவோ அது கொடுக்கணும் வைங்க. இப்போ நம்ம ஷார்ட்டாக சொல்கிறோம்னா, இப்போ பெண்ணுக்கான உரிமை அல்லாவோட சட்டத்துக்கு கூட கொடுக்க ஒரு ஆண் மறுக்கிறான். ஏன், அந்த பொருளாசை ஒரு ஆணுக்கும் உண்டு. அப்போ அவன் என்ன பண்ணுறான், தாய் தந்தைக்கிட்ட வந்து பிரெயின் வாஷ் பண்ணி ஏதோ ஒரு 2 லட்சத்தை கொடுத்து அனுப்புங்க, அதுக்கு மேலே அந்த பொண்ணு வரவே கூடாது, என் தங்கச்சி இங்கே வரக்கூடாது, ஏன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது வரதட்சணை கொடுத்துட்டீங்கல்ல, அப்புறம் என்னத்துக்கு திரும்ப இங்கே வந்து சொத்துல பங்கு கேட்குறது. இப்படியே பேசுகிறாங்க. ஒரு காஃபிரோட நிலைப்பாடை வந்து இங்கே வெளிப்படுத்துகிறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களா, அப்போ வரதட்சணை கொடுக்காமே நீங்கள் அனுப்பி விட்டீங்க. அப்போ இப்படிலாம் இருக்கும்போது இந்த மார்க்க விவகாரங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்தரத்தில் தொங்க விட்ருக்காங்க நீங்கள் முஸ்லீம்கள். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும், சரிங்களா. அப்போ இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான், அங்கே சேத்துல ஒரு கால் ஆற்றுல ஒரு கால் வைக்காதீங்க, நுழைஞ்சா ஆற்றுல முழுசாக குதிச்சிருங்க, நீச்சல் அடிங்க, போராடிக்கிட்டே இருங்க, உங்கள் சின்சியாரிட்டி வெளிப்படுத்துங்க, நான் கண்காணிச்சிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் போராடிக்கிட்டே இருங்க, உங்களை சின்சியாரிட்டி நான் பார்ப்பேன், நீங்கள் அதுக்குள்ளே செத்துட்டா கூட பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு கூலி கொடுப்பேன். ஆனால் நீங்கள் போராட்டத்தில் இறங்கவே இல்லை, எதிர் நீச்சல் அடிக்கவே இல்லை, உங்களுக்கு எது லாபமோ அதிலே நீங்கள் கிடக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே கிடங்க, நாளைக்கு மறுமையில் உங்களுக்கு வந்து என்னது நஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன பண்ணுறான். இந்த இடத்துல நமக்கு வந்து நம்ம வசனங்களை படிக்கும்போது தெளிவுபடுத்திட்டானா. சரி, அப்போ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும், அல்லாவோட மார்க்கத்தில் முழுமையாக கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம்களில் ஒருவராக நம்ம ஆயிடணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு இதுலேயே எச்சரிக்கை செய்கிறானா. அப்படிப்பட்ட மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிதாவனாகி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.